ஹலோ கைஸ், இந்த வீடியோல சோலோ மேக்ஸ் பி மேனோவோட 105வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 104 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ வந்து அந்த நீட்சே கூட சண்டை போறப்ப ஹீரோவால ஸ்கில்ல வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது. அங்க ஆலிஸுமே வந்து கொஞ்சம் தடுமாறுற மாதிரி இருந்திருக்கும். பட் யூசர் வந்து கரெக்டா ஹெல்ப் பண்ண வந்திருப்பான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டர் ஸ்டார்டிங்ல உங்களுக்கே தெரியும், அந்த பேரியருக்குள்ள யூசர் வந்துட்டு அதை உடச்சுக்கிட்டு உள்ள வந்திருப்பான். வந்தோடனே அந்த செர்பரஸா தான் வந்துட்டு அட்டாக் பண்றதுக்கு போறான். போயிட்டு அவனோட சோல் சேசிங் ஸ்வாட வச்சுட்டு அதை பீஸா இருந்துட்டு யூசர் வந்துட்டு வெட்டி போட்டார். இருந்தாலும் மறுபடியும் அந்த கால் ஆஃப் த அண்டர் வேர்ல்டு ஸ்கில் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகி அது வந்துட்டு டெத்தை ஓவர் கம் பண்ணி வந்துடுது. இது ரிவைவ் ஆயிடுச்சா, என்ன மாதிரி எனக்கு கிமிக்குது அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு, செர்பரஸ் அப்படிங்கிறது ஒரு மித்திக்கல் கிரீச்சர், அதுவும் இம்மார்டல். நீ இந்த செர்பரஸை மட்டும் ஆக்கிபை பண்ணி வச்சுக்கிட்டே இரு, நான் அந்த டெமானிக் ஹியூமனை வந்துட்டு பாத்துக்கிறேன். என்ன ஒரு சிம்பிளான பிளான் பார்த்தல, இதை உன்னால பண்ண முடியுமா அப்படிங்கிறப்ப யூசர் வந்துட்டு உன்னால ஒரு விஷயம் பண்ண முடியும்னா கண்டிப்பா அதை என்னாலையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ரெண்டு பேருமே அங்க இருந்து அட்டாக் பண்ண போறப்ப அந்த நீட்சே இருந்துட்டு அவரோட நிகிலிசம் வந்துட்டு ஆக்டிவேட் பண்றாரு. டேமிட், அந்த ஸ்டூபிடான காட்ஸ் அவங்கள கேங் ஜினியுக்கு மட்டும் தான் உள்ள வர அனுமதிக்க சொன்னேன். அந்த அன்ஸ்கில்டான யூஸ்லெஸ் ஆனவங்களை நம்பினது வந்துட்டு என்னோட தப்பு தான். இப்ப யார் மேல வந்துட்டு நான் கண்ணை வந்துட்டு வைக்கிறது, என்னால ரெண்டு பேருக்கு எதிராக சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேங் ஜினியுக்கு இருந்துட்டு ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சிருக்கானா. என்னோட ஸ்கில்லே இருந்தாலும் கண்டிப்பா என்னோட ரெண்டு பீப்புளை வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு, ட்ரிஸ்டன் மெலினா இங்க வாங்க. ஆமா ட்ரிஸ்டன் மெலினா எங்க போனீங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப ஹீரோ வந்துட்டு பின்னாடி வந்துட்டு, இதனாலதான் உன்னோட வேலைக்காரங்களை வந்துட்டு நீ பெட்டரா ட்ரீட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு என்ன மாதிரி நீ அவங்களை மிஸ்ட்ரீட் பண்ணனாலதான் ஆபத்துல வந்து விட்டுட்டு ஓடிட்டாங்க பாத்தீங்களா அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு மறுபடியும் டெலிகைனிசஸ் வந்துட்டு யூஸ் பண்றப்ப ஹீரோ வந்துட்டு வந்து தப்பிச்சாரான். நீட்சே இருந்துட்டு ரொம்பவே க்ளோஸ் சொன்னது, அவன் நான் மாட்டியிருந்தேன் அப்படின்னா யார் இதுக்கு பின்னாடி இந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால கண்டுபிடிக்க முடியாமே போயிருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறப்ப யூசர் இருந்துட்டு, கேங் ஜினியூ எவ்வளவு நேரத்துக்கு இந்த இம்மார்டல் மான்ஸ்டர் வந்துட்டு நான் டீல் பண்ணிட்டே இருக்கணும், இதை வந்துட்டு விட்டுட்டு நம்ம டெமானிக் ஹியூமன் கூட சேர்ந்து சண்டை போடக்கூடாதா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, அப்படி பண்ண அப்படின்னா நம்ம எல்லாருமே இறந்து போயிருவோம், எங்க பிளான் இருக்கு, சோ அந்த மான்ஸ்டர் மட்டும் நீ பாத்துக்கோ. அந்த அண்டர் வேர்ல்டு கேட் கீப்பரை வந்துட்டு ஒரு மனுஷன் வந்துட்டு அடி பொளக்குறான் அப்படின்னு தெரிஞ்சா நம்மளால ஒரு சர்டனான ஆளோட அட்டென்ஷனை வந்துட்டு கெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். இது எல்லாத்தையுமே இந்த டீமன் கிங் வேரியல் இருக்கால அவன் இருந்துட்டு பாத்துக்கிட்டே இருக்கான். ஓ, இது வந்துட்டு அது செர்பரஸ் தானே, இவங்க அதை திருடிட்டாங்களா, ஏடிஸ் மட்டும் இது தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாக போகுது. அண்டர் வேர்ல்டோட கேட் கீப்பரை ஒரு மனுஷன் இருந்துட்டு இந்த அளவுக்கு அடி பொளக்கிறத வந்துட்டு நான் பாப்பேன் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்னு வந்துட்டு பார்த்துட்டு, ஆமா வெயிட் என்னது இது, என்கிட்ட கூட இல்லாதது இவங்கிட்ட எப்படி இருக்கலாம், இது எனக்கு செம்மையா கடுப்பேது அப்படின்னு கோவப்படுறான். அப்ப அங்க யூசர் வந்து அந்த செர்பரஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு அவனோட சோல் சேசிங் ஸ்வாட வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு போனா அந்த நீட்சே கிளவே இருந்துட்டு அந்த ஸ்கில்ல யூஸ் பண்ண விடாம கேன்சல் பண்ணி விட்டாரு. அப்ப அந்த செர்பரஸ் அந்த டைம்ல யூசர் வந்துட்டு அடிச்சு தூக்கி வீசிடுது. ஹீரோ ஆமா சொல்ல மறந்துட்டேன், அந்த வயசானவர் உன்னை பார்த்தாரு அப்படின்னா உன்னோட ஸ்கில் எல்லாமே கேன்சல் ஆயிரும், சோ அதையும் வந்துட்டு நீ கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஐயா குளோட வந்துட்டு யூஸ் பண்றான். ஏன்னா இப்ப அவர் ஹீரோவை பார்க்கல, சோ பாக்குறப்ப லெவல் 105 இருக்காப்ல. கேயாஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டாட் வந்துட்டு 332 பாயிண்ட் வந்துட்டு வச்சிருக்காப்ல. அது மட்டும் இல்லாம ஹீரோ வந்துட்டு டார்க் டிசைபிள், அதாவது டார்க் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான்ல, இந்த டெமானிக் அசோசியேஷன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீமன் கிங் கூட நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த மாதிரி தான் மாற சொல்லுவான். சோ அந்த ஒரு டார்க் டிசைபிளா இவர் வந்துட்டு இருக்கிறாரு. இவர் இருக்கிற ஒரு ஸ்கில்ல வந்துட்டு காப்பி பண்ணும் அப்படின்னா இவர் வந்துட்டு பாரனோயா அதுக்கப்புறம் நீலிசம் அப்படிங்கிறது மூலியமா சஃபர் ஆயிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ஒரு ஹையர் டிவைன் பீயிங் மூலியமா இவருக்கு வந்துட்டு சப்போர்ட் கிடைச்சிட்டு இருக்குது. அந்த டிவைன் பீயிங்க்கு வந்துட்டு இவருக்கு சப்போர்ட் பண்ண விடாம வச்சான் அப்படின்னா ஹீரோவால ஒரு ஸ்கில்ல வந்துட்டு காப்பி பண்ண முடியும். அப்ப அந்த நீட்சே இருந்துட்டு, ட்ரிஸ்டன் மெலினா இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஃபைட்ல ரெண்டு பேரும் எங்க போனீங்க, கண்டிப்பா அவங்க வந்துட்டு பயந்துதான் ஓடி இருக்கணும், என்ன தைரியம் தான் அவங்க என்ன விட்டுட்டு ஓடி இருப்பாங்க அந்த யூஸ்லெஸ் அப்படின்ட்டு. செர்பரஸ் சீக்கிரம் அவங்க வந்து டேக் டவுன் பண்ணு, நான் சொல்றதா உன்னோட மாஸ்டரோட ஆர்டர் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆல்ரைட் இவர் வந்துட்டு கார்னர் பண்ணியாச்சு, நான் நினைச்சதை விட இது ஈஸியா தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு 5 ஸ்டார் பேரியர் மித்திக்கல் கிரீச்சர் கன்ஃபைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பேரியர் வந்துட்டு யூஸ் பண்றான். சோ பேர் இருக்கிற மாதிரியே மித்திக்கல் கிரீச்சரை வந்துட்டு அது கன்ஃபைன் பண்ணி வச்சுக்கும். அதுவும் 5 நிமிஷத்துக்கு வந்துட்டு அது வந்துட்டு அந்த இடத்துல புடிச்சு வச்சுக்கும். நீட்சே இம்பாசிபிள், மித்திக்கல் கிரீச்சரை ரெஸ்ட்ரைன் பண்றானா, இவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இவனுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும்ல, பட் எப்படி இந்த ட்ரிக்கை வந்துட்டு இவன் பண்ணிருப்பான். ஓ, அவனை பார்க்காத ஒவ்வொரு தருணத்திலையும் அவன் ரூன் எழுத்துக்கள் அந்த மான்ஸ்டர் மேல எழுதி இருக்கானா, அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு சான்ஸ் வந்துட்டு வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்தானா அப்படின்னு நினைக்கிறப்ப யூசர் வந்துட்டு, இப்பயாச்சும் என்கிட்ட சொல்லு, உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு சீக்ரெட் பிளான் இருக்குதானே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, ஏன் இப்படியே கேட்டுட்டு இருக்க, நான் ஏன் உன்ட சொல்லணும், இதெல்லாம் பாக்குறப்ப உனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த நீட்சே வந்துட்டு கார்னர் பண்ணி அட்டாக் பண்ண போறாங்க. நீட்சே இருந்துட்டு, நான் இப்ப தனியா தான் இருக்கேன், என்ன ஆனாலும் சரி இவங்களை இங்கே ஸ்டாப் பண்ணி ஆகணும்
சாகணும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் தான் டெமானிக் ஹியூமன் அசோசியேஷனோட ஹெட், நான் வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் உங்க கையில சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டார்க் பிளேட் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லை வந்துட்டு ஆக்டிவேட் பண்றாப்ல. பட் யூசங்க இருந்துட்டு அவனோட ஸ்கில்லை வச்சு அந்த டார்க் பிளேட் எல்லாத்தையுமே ஒண்ணுமே இல்லாம வெட்டி போட்டாரா. அப்ப ரெண்டு பேருமே அட்டாக் பண்றதுக்கு பக்கத்துல போறப்ப ஹீரோ இருந்துட்டு இப்படிதான் முழுக்க முழுக்க இவரை வந்துட்டு நம்ம கார்னர் பண்ணியே ஆகணும், அப்படி பண்றதுனால இவருக்கு யாரு சப்போர்ட் பண்ணிருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த விஷயத்துல தலையிடுறதை தவிர வேற சாய்ஸே கிடையாது அப்படிங்கிறப்ப ஹீரோ நினைச்ச மாதிரியே அவங்க தலையிடுறாங்க. போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்றப்ப இதுக்கு முன்னாடி ஒரு டீமன் வரப்ப எப்படி அந்த இடத்துல டைம் வந்துட்டு ஸ்டாப் ஆயிரும், அதே மாதிரி ஸ்டாப் ஆயிருது. இந்த டார்க் டிசைபிள நானே இருந்துட்டு ரைஸ் பண்ணிருக்கேன், இவனை இந்த இடத்துல வந்துட்டு சாக விட்டு அப்படின்னா அது எனக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்படின்ட்டு அந்த நீர்ச்சே தாத்தாவோட உடம்புல இருந்து பார்ஷியல் மேனிஃபெஸ்டேஷன், அதோட தன்னோட உடம்போட ஒரு பகுதியை மட்டும் ஒரு டீமன் கிங் இருந்துட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணி இங்க வரான். இவனோட பேர் வந்துட்டு ஹெசிமோடியம். அவன் இருந்துட்டு நீயா உன எனக்கு ஞாபகம் இருக்கு, டீமன் ட்ரம்ல நீ ரொம்பவே ஃபேமஸ் ஆனவன், கேங் ஜினியோ கவுண்ட் மேக்கட்ராத் கிட்ட இருந்து உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டேன், வேரியலுக்கு வந்துட்டு சர்வ் பண்ணிட்டு இருந்த ஒரு டார்க் டிசேபிள் நீ இப்ப புது மாஸ்டருக்காக நீ வந்துட்டு பாத்துட்டு இருக்காமலையே, நான் வந்துட்டு ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண என்னோட டார்க் டிசேபிள ப்ரொடக்ட் பண்ணதுக்காக என்னையே இந்த உலகத்துக்குள்ள வர வச்சிருக்கல, இந்த இடத்துக்கு வரதுக்காக நான் வந்துட்டு எந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் வந்துட்டு பண்ணிருக்கேன் தெரியுமா, அதோட ஆஃபரிங் எல்லாமே ஆல்ரெடி காணாம போயிருச்சு, அதனால இந்த இடத்துல இருந்து எனக்கு எவ்வளவு பொருளுங்க கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே நான் எடுத்தாகணும், நான் வந்துட்டு உனக்கு ரெண்டு சாய்ஸ் தரேன், இப்பவே என்னோட டார்க் டிசேபிளா மாறி உன்னோட டெப்ட் எல்லாத்தையுமே அடைச்சிரு, இல்லனா உன்னோட லிட்டில் ஃப்ரெண்டோட இந்த இடத்துல செத்துப்போ, நீ எதை சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை மட்டும் அந்த டைம் ஸ்டாப்ல இருந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருது. அப்ப ஹீரோ இருந்துட்டு டார்க் டிசேபிளா மாறி என்னோட மத்த காலகட்டம் எல்லாமே ஒரு அடிமையா மாறுறதுக்கு பதிலா நான் செத்தே போவேன் அப்படிங்கிறப்ப என்ன ஒரு வேஸ்ட் ஆஃப் டெசிஷன், அப்ப நீ சாக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி ஹீரோ கொல்ல போனா அதோட ஸ்கில்லை யூஸ் பண்ண விடாத மாதிரி ஈவில் ரெஸ்ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் வந்து ஆக்டிவேட் பண்ணிருது. இந்த ஸ்கில்லா அப்படின்னா இது நீதானா அப்படிங்கிறப்ப அந்த டீமன் கிங் வேரியல இருந்து வந்துட்டு குட்னஸ் இன்னுமே நான் வந்து அடிக்ட் ஆயிட்டேன், ஏன் கேங் ஜினியோ இதெல்லாம் வேணும்னே தான் நீ பண்ணிட்டு இருக்க, நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யூ டீரேஞ்ச்டு ஹியூமன் அப்படின்னு கேட்டு அந்த இடத்துக்கு வரான். அதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அந்த ஹெசிமோடியம் இருந்துட்டு வீரியல் நீயா உனக்கு என்ன மைண்ட் ஏதோ குழம்பி போயிருச்சா, டீமன் கிங் இருந்துட்டு இந்த டவருக்கு வெளியே வந்துட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான செலவு இருந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கும்ல, இல்லனா ஏதாச்சும் ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி இந்த சிஸ்டம் வந்துட்டு நீ ஏமாத்திட்டு இருக்கியா அப்படிங்கிறப்ப வேரியல் வந்துட்டு ட்ரிக்கா, நான் வந்துட்டு என்னோட இடத்துல வந்துட்டு பாதி இடத்தையும் நான் சேர்த்து வச்சிருக்கிற புதையல் எல்லாத்துலயுமே பாதியும் கொடுத்துதான் இந்த இடத்துக்கு இப்ப மேனிஃபெஸ்ட் ஆயிட்டு நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறப்பையும் கூட அந்த சிஸ்டம்ல ஹையர் ஃப்ளோர் பீயிங் இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல மேனிஃபெஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு திரும்ப திரும்ப வார்னிங் வந்துட்டு இருக்கு. வேரியலன்ட் என்னதான் நான் பிரைஸ பே பண்ணி இங்க வந்திருந்தாலும் இந்த சிஸ்டம் வந்து எனக்கு கடுப்பாகுதுல, ஷட் அப். அதுக்கப்புறம் சிமோடியம் அவங்கிட்ட நீ சொன்னதை நான் அப்படியே உங்களை ரிப்பீட் பண்றேன், உனக்கு வந்துட்டு நான் ரெண்டு சாய்ஸ் தரேன். ஃபர்ஸ்ட் நீ வந்துட்டு இந்த இடத்துல ஓடி போயிட்டு அப்படின்னா நீ வந்துட்டு போயிட்டு என்னோட கடன் இருக்கு இல்லையா அதுல வந்துட்டு பாதியை வந்துட்டு நீ கட்டணும், என்ன நல்ல டீல் தானே, பட் இந்த மாதிரி ஒரு நல்ல மனசான கொடுக்குற ஆஃபரை வந்துட்டு நீ ரிஜெக்ட் பண்ண அப்படின்னா இந்த இடத்துல கிட்டத்தட்ட நீ சாகுற அளவுக்கு உன்னை கையிலே அடிப்பேன் நானு. அதுக்கப்புறம் நீ டேமண்ட்ரமுக்கு போயிட்டு என்னோட மொத்த கடனையுமே நீ தான் கட்டணும், இதுல எது உன்னோட சாய்ஸ் சொல்லுங்க ஸ்மார்ட் லிட்டில் டீமன் கிங் எசிமோடியம் அப்படின்னு கேக்குறான். அப்புறம் பார்த்தா அந்த டைம் ஸ்டாப் ஆயிடுச்சுல அது இருந்துட்டு ரிலீஸ் ஆயிட்டு நம்ம யூசங்க அந்த ஸ்வாட வந்து ஸ்விங் பண்றான். அப்ப யூசங்க இருந்துட்டு நம்ம இந்த டிமாண்ட் ஹியூமன் வந்து கொன்னுட்டோமா, பட் ஏன் டைம் வந்து கொஞ்ச நேரம் ஸ்டாப் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிறப்ப அந்த நீட்சியோட உடம்புல இருந்தானே அந்த டீமன் கிங் வந்து மேனிஃபெஸ்ட் வந்திருப்பான், அதனால அது வந்து பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது, அவருக்கே வந்து என்ன நடக்குதுன்னு தெரியல, ஏன் உடம்பு இப்படி இருக்கு அப்படிங்கிறப்ப அது மட்டும் இல்ல அந்த ஹெசிமோடியம் இருந்துட்டு இந்த நீட்சிக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்றதை வந்துட்டு நிறுத்திருச்சு. சோ இதுக்கு மேல இந்த தாத்தா வந்துட்டு ஒரு டார்க் டிசேபிள் கிடையாது. அப்ப யூசர் வந்துட்டு கேங் ஜினி நீ என்ன நடந்துச்சு இதெல்லாமே நீ பண்றதானா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு யாருக்கு தெரியும், டெக்னிக்கலா இது எல்லாத்துக்குமே நீதான் காரணம், அதனால ரொம்ப நன்றி அப்படிங்கிறப்ப அதை கேட்டு யூசங்க இருந்துட்டு இவன் வந்துட்டு கண்டிப்பா எனக்கு வந்துட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கான், பட் என்ன அப்படின்னு என்னால கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கப்ப அந்த டெமானிக் ஹியூமன் அங்க இருந்து ஓடுறாப்ல. அப்ப முன்னாடி வந்துட்டு மெல்னாவும் ட்ரிஸ்டன் வரப்ப நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க, என்ன ப்ரொடெக்ட் பண்ணுங்க, நான் தான் இந்த டெமானிக் அசோசியேஷனோட ஹெட், சோ ப்ரொடெக்ட் பண்ணுங்க, என்ன ஆனாலும் சரி அவங்கள வந்துட்டு தடுத்து நிறுத்திடுங்க எப்படியாச்சும், உங்களை வந்துட்டு யூஸ்ஃபுல்லா நீங்க ப்ரூவ் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப அவன் கொடுத்த அந்த கத்தியை வச்சு அவனே இருந்துட்டு குத்திடுறானுங்க. எதுக்காக நீங்க வந்துட்டு இப்படி பண்ணீங்க அப்படிங்கிறப்ப ட்ரிஸ்டன் வந்துட்டு நீச்சே நீ வந்துட்டு குருடனா இருக்கணும், ஏன்னா டீமன் கிங்க சம்மன் பண்ணணும் அப்படின்னு டெஸ்பரேட்டா வந்துட்டு நீ ட்ரை பண்ணிட்டு இருக்க, பட் அந்த டீமன் கிங்கே இங்கதான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உன்னால புரிஞ்சுக்க முடியல, இவருக்காக நாங்க ஆல்ரெடி ரொம்ப நாளா வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம், இவர் தான் உண்மையான டீமன் கிங் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆல்ரெடி அந்த டீமன் கிங் உனக்கு சப்போர்ட் பண்றதை நிறுத்த வச்சதுனால ஹீரோ வந்துட்டு இவர்கிட்ட இருக்கிற நிஹிலிசம் வந்துட்டு ஸ்கில்ல வந்துட்டு காப்பி பண்ணிடுறான். ஹீரோ வந்துட்டு குட் ஜாப் டிஸ்டன், இதுக்கப்புறம் அங்கிருந்து நான் பாத்துக்கிறேன், இந்த ஓல்டு மேன் கிட்ட நான் பேசுறதுக்கு வந்துட்டு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஸ்டார் இருக்கிற ஸ்பேஷியல் அப்ஸ்ட்ரக்ஷன் பேரியர் வந்துட்டு போட்டுறான். அவரோட உடம்புல அந்த கத்தி இருக்கிற வரைக்கும் ஹீரோ கேட்கறதுக்குலாம் அவர் பதில் சொல்லி தான் ஆகணும். அப்ப இது எல்லாத்தையுமே அந்த வேம்பயர் ஹேசன்ட் இருந்துட்டு பார்த்துட்டு அந்த யூஸ்லெஸ் டெமானிக் ஹியூமன் அவன் ஏதோ பெரிய ஆள் மாதிரி நடந்துக்கிட்டான், பட் பிளான் எல்லாத்தையுமே அவன் தான் இப்ப சொதப்பி இருக்கான். ஒரு ஹியூமனை நான் என்னைக்குமே நம்பிக்கவே கூடாது ஆலிஸ், அதே தான் நான் உனக்கு சொல்றேன், மனுஷங்க எல்லாமே நம்ம கீழ்த்தனமான ஒரு ஸ்பீசிஸ், அவனால ஒரு 100 வருஷம் கூட வாழ முடியாது, சோ எதுக்கு
எதுக்காக அவனை வந்துட்டு நீ நம்புற? மோஸ்ட் பவர்ஃபுல் வேம்பயரா இருந்த நீ வந்துட்டு ஒரு மனுஷன் கூட சேர்ந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கிற. சுதந்திரத்திற்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ட்டு நீ முடிவு பண்ணிட்டியா? அப்படிங்கிறப்ப நான் வந்துட்டு அப்ப அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். மனுஷங்கள்ட்ட எந்த ஒரு ஸ்பெஷலான விஷயமும் இல்ல அப்படின்னு நினைச்சேன். எனக்கு வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட் தரதான் அவங்க இருக்காங்க அப்படின்ட்டு வந்துட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் நான் வந்துட்டு உங்க எல்லாராலையுமே ஏமாத்தப்பட்டு அந்த இடத்துல சிறைப்பிடிக்கப்பட்டு வச்சிருந்தப்போ என் கூட வாழணும் அப்படிங்கிற அந்த ஆசை இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. அப்பதான் இந்த மனுஷன் இருந்துட்டு என்னை வந்துட்டு காப்பாத்தினான். அதனால இவனுக்காக என்னோட உயிரையும் கொடுக்க கூட நான் ரெடியா இருக்கேன். அப்படிங்கிறப்ப இந்த ஹேஷன் திருந்துட்டு நினைச்சு பாக்குறப்ப அந்த எக்ஸன்சியான் இருக்கல அவருக்கும் இவளுக்கும் வந்துட்டு கொஞ்சம் அடல்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கு போல. அவர் இருந்துட்டு ஆலிஸ் இருந்துட்டு புடிச்சு வச்சு இதோட 100 வருஷம் ஆச்சு. பட் எதுக்காக நீ வந்துட்டு இன்னுமே என் சைடே இருக்க ஹேசன்த்? அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு எனக்கே தெரியல. எனக்கு தெரிஞ்சு நீங்க என்னோட டார்க்னஸ்ல இருந்து என்னை விடுவிச்சிங்க. நான் டார்க்னஸ்ல இருந்தது காரணம் என்னோட ஃப்ரெண்ட் ஆலிஸை வந்துட்டு நானே ஏமாத்திட்டேன். அதனாலதான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ அதெல்லாம் நினைச்சிட்டு அப்படியா சொல்ற, சரி உன்னோட மன உறுதியை வந்துட்டு இந்த இடத்துல நான் டெஸ்ட் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பியர் ஆஃப் லைட்னிங் இன்ஃபினிட்டி லைட்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பியரை வச்சு நம்ம ஆலிஸ் இருந்துட்டு பயங்கர ஸ்பீட்ல வந்துட்டு அட்டாக் பண்ண வந்துட்டு முடிஞ்சா இதை நீ தடுத்து நிறுத்திக்காமி ஆலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போறப்ப ஆலிஸ் இருந்துட்டு பியர்சிங் ஆஃப் ஸ்பியர் ஃபிலிம்ஸ் டெர்சிஸ் அப்படிங்கிற ஸ்கில்லை வந்துட்டு ஆக்டிவேட் பண்றா. இது மூலியமா அந்த லைட்னிங் ஸ்பியரும் இவரோட ஃபயர் ஸ்பியரும் இருந்துட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிக்குது. அப்ப அந்த ஹேசன்த் இருந்துட்டு ஆலிஸ் உண்மையாலுமே உன்னோட எமோஷன்ஸ் எல்லாமே ஜென்யூனா இருந்துச்சு அப்படின்னா உனக்கு ஆல்ரெடி நல்லாவே ஒரு விஷயம் தெரியும்ல. நம்ம வேம்பயர்ஸ் நோபல்ஸ் ஆஃப் த லைட்டோட லவ் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு விரக்தியில தான் கொண்டு போய் நம்மள முடிக்கும். அப்படிங்கிறப்ப ஆலிஸ் இருந்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும். பட் நம்ம முன்னோர்கள் சொன்ன அந்த வார்த்தைங்கனால என்னோட ஃபீலிங்ஸ் இருந்துட்டு ஷேக் ஆகாத அளவுக்கு என்னோட ஃபீலிங்ஸ் இருந்துட்டு ரொம்பவே ஆழமானது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்பியரை வந்துட்டு இன்னுமே இருந்துட்டு பவர்ஃபுல்லா மாத்துறா. அப்ப திடீர்னு அந்த ஹேசன்த் இருந்துட்டு ஆல்ரைட் அப்படின்னா கண்டிப்பா உன்னால இந்த விதியோட அந்த செயின் இருந்துட்டு பிரேக் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ உன்கிட்ட இருக்கிற அந்த லவ் இருந்துட்டு உனக்கு ஒரு கர்ஸா மாறாம ஒரு பெட்டரான விஷயமா மாறும்னு நினைக்கிறேன் மை ஓல்டு ஃப்ரெண்ட். அப்படிங்கிறப்ப ஆலிஸ் வந்து ஹேசன்த் என்ன நடக்குது அப்படிங்கிறப்ப அவளே இருந்துட்டு அந்த இடத்துல மறைஞ்சு போற மாதிரியோ இல்ல அந்த பவரை கேன்சல் பண்ண மாதிரியோ நடக்குது. சோ அதனால அந்த அட்டாக்ல வந்துட்டு ஹேசன்த் மாட்டிக்கிட்டு ஹேசன்த் இருந்துட்டு இறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த சிஸ்டம்ல வருது. மேபி ஆலிஸ் வந்துட்டு இப்படி பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு கில்ட்னால அவ அப்படி பண்ணி இருந்திருக்கலாம். இல்ல அவள மாதிரி இல்லாம ஆலிஸ் ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷன்ஸை வச்சிருக்கா அப்படிங்கறனால தண்ணியே தியாகம் பண்ணிட்டாலும் என்னமோ கரெக்டா தெரியல. பட் இந்த மாதிரி தான் இந்த சாப்டர் இருந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.